இப்பவாச்சும் பேசினாரு. என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. கரூர்ல நடந்த துயர சம்பவத்துக்கு அப்புறமா 3 நாள் கழிச்சு இப்பதான் நேத்து விஜய் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாரு. என்னடா பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க மாதிரி பேசுற? ஆல்ரெடி இந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்தே மக்கள் எல்லாரும் பயங்கர டிஸ்டர்ப்டா தான் இருக்கிறோம். இதுல அட்லீஸ்ட் என்ன நடக்குதுன்னாவது தெரிஞ்சுக்கலாம்னு ஏதாவது சோசியல் மீடியாக்குள்ள போனா அவன் போய் சொல்றான், நீ போய் சொல்றான்லடா, அவன் போய் சொல்றான். ஏதோ எல்லாரும் ஐ விட்னஸ் ப்ரூஃப் கையோட வச்சிருக்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு ஏதாவது பேசணும்னு பேசிட்டு இருக்காங்க. ஏதோ சபையில பேசணுங்கிறதுக்காகவே பேசுற, அதுக்காக அவன் பேசுனதே திருப்பி பேசுவியா? இத பத்தி பேசுறவங்களுக்கு தன்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிற ஒப்பீனியனை ஷேர் பண்றது நியாயம் தான், ஒத்துக்கிறேன். ஆனா என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு என்ன மாதிரி ஒரு சாதாரண நபர் உள்ள வந்தா அவங்க போஸ்ட் போட்டாங்களா, அப்ப பதிலுக்கு நாங்க திரும்ப ஒரு போஸ்ட் போடுறோங்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு பச்சையா தெரியுது. ஆனா இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நியூஸ் சேனல்ஸ்ல சோசியல் மீடியாலன்னு எங்க போனாலும் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட்டிவா தான் பேசுவீங்கன்னா நாங்க எங்க தான் உண்மையை தெரிஞ்சுக்கிறது? ஒப்பீனியனை ஷேர் பண்றது தப்பு இல்ல நண்பர்களே. தயவு செஞ்சு இந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது தப்பான இன்டென்ஷனோட எதுவும் பண்ணாதீங்கயா.